ஹாய் வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த லைட் ஷாப்புன்ற மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் கலந்த ட்ராமாவோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தாங்க நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ட்ராமா. இதில் மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. அதில் 4 எபிசோட் தான் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு. இதை நம்ம எதில் பார்க்கலாம்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது மிஸ்ட்ரி ஹாரர் சஸ்பென்ஸ் இது எல்லாம் கலந்த ட்ராமா தான். பிரிங் இட் ஆன் கோஸ்ட், மூவிங் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸ் எடுத்த டேரக்டர் தான் இந்த சீரீஸையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது எதை பற்றின ஸ்டோரினா, மனுஷங்கள்லாம் போகவே பயப்படுற ஒரு டார்க் சந்தம், அதுக்கு நடுவில் இருக்க ஒரு லைட் ஷாப்பும் பற்றின ஸ்டோரி தாங்க இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆள் டெய்லியும் நைட்டு பஸ்ஸை விட்டு இறங்கும் போதெல்லாம் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முடியை விரித்து போட்டுட்டு சுட்கேஸ் வச்சு உட்காந்துட்டு இருக்குது. டெய்லியும் ஒரே பொண்ணு ஒரே பொசிஷனில் ஒரே லொக்கேஷனில் உட்காந்துட்ருக்கு. கொஞ்ச நாள் அந்த பொண்ணை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹெல்ப் பண்ணலான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது அவளோட ஃபோன் தொலைஞ்சிடுச்சுனோ, அவளுக்கு போகிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லைன்னு சொல்லுது. இதை கேட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு அவர் ஃபோன் நம்பரை கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டதும் இவருக்கு நம்ம ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்குறாரு. இந்த டைம் அந்த பொண்ணு மலையில நனைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கா. இதை பார்த்ததும் இவர் அவரோட கொடையை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு மறுபடியும் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்குது. அதுக்கு அவர் தெரியுமே, உங்களை தான் நான் டெய்லியும் பார்க்குறேனே, அண்டு நேற்று கூட உங்ககிட்ட பேசினேனே அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நீங்கள் எனக்கு கொடைலாம் கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லி கேட்குறா. அவரும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணை உள்ளே கூப்பிடுறான். அந்த பொண்ணு உள்ளே வர டோர் க்ளோஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஐசியூவை காட்டுறாங்க. நர்ஸ் எல்லாரும் ஒர்க்லோட பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம மெயின் நர்ஸ் கிட்ட பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிக்க சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பிரேக்கு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் அந்த இடத்துக்கு வரான். சிஸ்டர்கிட்ட மார்ச்சிட்டு போக வழி கேட்குறான். கரெக்டாக அதே டைமில் ஒரு பேஷண்ட்டோட மானிட்டர்லேருந்து பீப் சத்தம் வருது. உடனே பிரேக் போன சிஸ்டரும் நம்ம மெயின் சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை போய் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பேஷண்ட் பேக் டு ஃபார்முக்கு வந்துடுறாரு. ஆனால் அன்கான்ஷியஸில் தான் இருக்காரு. பேக் டு ஃபார்ம்னா அவனோட வைட்டல்ஸ், டெம்பரேச்சர், ஹார்ட் ரேட் எல்லாம் நார்மலுக்கு வந்துடுது. ஆனால் அன்கான்ஷியஸில் தான் இருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மார்ச்சருக்கு வழி கேட்ட ஆளும் இந்த சுயநினைவு இல்லாமல் அந்த இப்போ மானிட்டர் பீப் ஆச்சுல அந்த ஆளும் ஒரே மாதிரின்ற மாதிரி நம்மளுக்கு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைட் ஷாப்பை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் சன்கிளாஸ் போட்டுட்டு இருக்காரு. அந்த ஷாப்பை மெயின்டைன் பண்ணுறாரு அவர் தான். அந்த ஐசியூவில் பார்த்த ஆள் இந்த லைட் ஷாப்புக்கு வராரு. அதுக்கு அந்த சன்கிளாஸ் அதாவது அந்த ஷாப் ஓனர் கேட்குறாரு, என்ன வேணும், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அந்த ஐசியூ பேஷண்ட்ஸ் எதுவுமே பதில் சொல்லாமல் கிளம்பிடுறாரு அங்கேருந்து. இதே மாதிரி 2-3 பேர் வராங்க. சிலர் லைட் வாங்கிட்டு போயிடுறாங்க. சிலர் அதே மாதிரி வராங்க, சுற்றி பார்க்குறாங்க. இவர் ஓனர் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஷாப் ஓனர் அவரோட கண்ணாடி கலட்டுற மாதிரி காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படி கலட்டினாலும் அந்த ஸ்ட்ரேஞ்சாக வரவங்க எல்லாரும் அவர் கண்ணாடி கழட்டி பார்த்த உடனே அவங்க கிளம்பிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, இவரால் அந்த கோஸ்டெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் அந்த கோஸ்ட்டு இல்லைனா அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன்ஸ்க்கும் இந்த லைட் ஷாப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தான் இந்த இது மூலயமா நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அந்த கோஸ்ட் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் பர்சன்ஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அது என்ன ரீசன்றதும் நம்மளுக்கு தெரியல. மேபி போக போக எபிசோடுக்குள்ளே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அதில் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஸ்கூலில் ஒரு கோஸ்ட் பொண்ணு இருக்கிறதாவும், ஆனால் அந்த பொண்ணோட பேர், ஊர் எதுவும் தெரியாது. இந்த ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது பேசி முடித்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதில் ஒரு பொண்ணு அந்த டார்க் சந்து வழியாக தான் வீட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக அவங்க பார்க்குறா. பார்த்ததும் பதறி போய் கடகடன்னு எப்படியோ அந்த லைட் ஷாப்பை போய் சேர்ந்துடுறான். அங்கே அந்த லைட் ஷாப் ஓனரும் இந்த ஸ்டூடெண்ட்டும் நல்லா தெரிஞ்சவங்க போல். அவர் இவளுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு. அதோட கவரில் இவ ஒரு பவு மாதிரி செஞ்சு வைக்கிறா. அவர்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட் அந்த கோஸ்ட்டை பார்த்ததை சொல்கிறா. உடனே இவர், மற்றவங்க பார்க்க முடியாத சில விஷயத்த உன்னால் பார்க்க முடியும். நமக்கு மனுஷங்களுக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன், அதாவது ஸ்ட்ரேஞ்ச் பர்சனாக கோஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா உத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லும் போது நமக்கு காட்டுறாங்க, அவர் அந்த ஷாப்பில் பார்த்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் வியர்டான விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த ரொம்ப குளிரில் நடங்குற ஆளை ஸ்ட்ரேஞ்ச் பர்சனாக காட்டுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து ரெட் ஹீல்ஸ் போட்டுட்டு ஒரு உமன் வராங்க, அவங்களும் ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஐசியூவில் அந்த பேஷண்ட் அவருமே வந்து ஒரு வியர்ட் பர்சனை காட்டுறாங்க. இந்த மாதிரி 2-3 பேரை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த பொண்ணுக்கிட்ட, மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது வியர்டான விஷயத்த பார்த்தனா கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லி ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து அனுப்பிடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு பண்ணி வச்ச பவ்வை ஒரு டப்பால போடுறாரு. அதில் ஆல்ரெடி நிறைய பவ் இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணு, அதாவது அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஷாப்புக்கு ரெகுலராக வர பொண்ணுன்னு நமக்கு தெரியுது. அப்படியே சீன் எண்ணில் அவரோட ரிஃப்ளெக்ஷனில் ஒரு வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ எபிசோட் போக போக தான் தெரியும். இப்போ எபிசோட் எண்ணில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி, அதாவது அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த லேடி அந்த பஸ்மேனை கொன்னுடுற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வந்து அந்த பொண்ணோட கையில் நகம் வந்து நம்மளுக்கு நகம் பின்னாடி தானே இருக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து முன்னாடி இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த பஸ்மேன் வந்து பயந்துடுறான். அந்த ஆளை அந்த லேடி கொன்னுடுற மாதிரி சிம்பாலிக்காக நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அவனை கொன்னுட்டு அவனை பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறா. அப்படி போயிட்டுருக்க வழியில் இந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஹலோன்னு சொல்லிட்டு போகிறா. அவள் ஹலோ சொன்னதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இவ ஸ்ட்ரக்காகி நின்றுட்டு திரும்பி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களுக்கு என் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா அண்ட் புரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு வந்து ஒரு 300 வியூஸ் போனால் தான் நெக்ஸ்ட் எபிசோடு என்னால் போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு வியூஸே போகாத கண்டென்ட் போட்டு எனக்கும் வியூஸ் இல்லை. அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் போச்சுன்னா நான் செகண்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணாத செகண்ட் எபிசோடை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.